வெல்கம் டு ஃபுட் ஃப்ரம் அடுப்பங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஸோ நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கணும், ஓவர் பில்டப் பண்ண விரும்பலை. எல்லா திருநெல்வேலி கல்யாண வீட்லேயும் இந்த டிஷ் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைனாலும் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த ஒரு டிஷ்ஷை தான் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு. இது பார்க்குற எல்லா திருநெல்வேலியன்ஸ்க்கும் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொதி. இதை மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. கூடவே இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டான காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மிளகாய். நாங்கள் ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்ன காய் வேணுமோ அதை வெட்டி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் உரித்து வச்சாச்சு. கூடவே இந்த காய்கறிகளும் வெட்டி வச்சுக்கலாம். நம்மளாம் இப்போ மோஸ்ட்லி கத்தி தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் வீட்டில் அருவாமனையிலே கத்தியில் வெட்டினா எப்படி ஷேப்பாக வெட்ட முடியுமோ அதை ஈஸியாக ஸ்பீடாக வெட்டிடுவாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு இது கட் பண்ணுறாங்கன்னு. மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இதில் தேங்காய் தான். தேங்காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும் டிஷ்ஷு. தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு ஆளுக்குன்ற கணக்கு. எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 தேங்காய் எடுத்தாச்சு. 3 தேங்காயும் திருகி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுக்கலாம். அதுக்கு நம்ம திருகின 3 தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா மெல்லிசாக அரைச்சி அதிலேருந்து எடுத்துக்கோங்க. ஒரு பால் வரும், அது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். பேலன்ஸ் அந்த சக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் மிக்சிலே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா அது 2வது தேங்காய் பால். அதையே மறுபடியும் போட்டு கொஞ்சம் இன்னும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா அது 3வது தேங்காய் பால். இதுக்கு 3க்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்ல திக்காக இருக்கும், செகண்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக, 3வது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த 3வது தேங்காய் பாலில் தான் நம்ம காய்கறிலாம் வேக வைக்க போகிறோம். தேவையான பொருட்களில் பாசிப்பருப்பு சொல்ல மறந்துட்டேன். பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 கப் எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பை வறுத்து வேக வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேனில் போட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை இருக்காது. பாசிப்பருப்பை வறுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. அதாவது அந்த 3வது தேங்காய் பாலில். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு இஞ்சி, பூண்டு, அது கூட கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது காய்கறியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு அதில் நம்ம வேக வச்ச பருப்பு, காய்கறி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், அதாவது நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால், அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போது இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை மேலே தூங்கிட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிடுங்க. இப்போது இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இப்போ அதில் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 1/2 லெமன், அதை எடுத்து மேலாப்பில் கொஞ்சம் பிழிஞ்சு விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகிற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சுருங்க அடுப்பை. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.
நல்ல டேஸ்டான சுதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான பெஸ்ட்டு காம்போ பார்த்திங்கன்னா இஞ்சி துவையல் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய், அதில் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் திருகி வச்சுருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 கருவேப்பிலை 6 கருவேப்பிலை எல்லாம் மட்டும் போட்டு வதக்கி எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க. அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சட்னி மாதிரி அரைச்சிடக்கூடாது, துவையல் மாதிரி அரைக்கணும். ஸோ ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும். கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக தாளிச்சிடலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை அதில் போட்டு அந்த தண்ணியெலாம் இருக்கு இல்லையா, அது ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இஞ்சியோட காட்டன் தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வந்துட்டு வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி துவையலும் ரெடி, சொதியும் ரெடி. அப்படியே கூட கொஞ்சம் அப்பளமும் வறுத்துக்கலாம். நல்ல சூடான சாப்பாட்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற சொதியை ஊற்றி கொஞ்சம் இஞ்சி துவையல் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க.